அடுத்ததாக லங்கன் பாய்ஸ் குரூப் சார்பாக சகோதரர் நலீம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த லங்கா பாய்ஸ் எல்பி குரூப் அதனுடைய தலைவர் அஸ்கர் அலி அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் எமது சர்வதேச மனித உரிமை உலக பணியுடைய சேர்மன் டிப்யூட்டி சேர்மன் மிஸ்டர் மஹமூத் அவர்களுக்கும் எமது சர்வதேச மனித உரிமை உலக பணியுடைய போர்ட் ஆஃப் டிரெக்டர் மிஸ்டர் VM மௌபிக் அகில இலங்கை சமாதான நீதவான் அவரை நான் இது எல்லாத்தையும் விட அவருக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பேருன்னு சொல்லி கூப்பிட்டோம். என்னன்னு சொன்னால் தூண்டுதல் உடையவர். அதனால் அவருக்கு நாங்கள் அவருக்கு எல்லா பட்டத்தையும் விட பொருந்துகிற சரியான பட்டம் தூண்டுதாரி. ஏன்னா பொது சேவைகளுக்கு சரியான தூண்டுதல் ஒருத்தரை தூண்டி விட்டுறதுல அவரை பற்றி சொல்றேன்னா சரியான தூண்டுதல் உடையவர் அவர். அதே போன்று இங்கு நடக்கும் இந்த நிகழ்வுகளை ஒரு இடத்துல இல்லாம இதை உலக ரீதியா இதை கொண்டு செல்ற ஒரு மீடியாவுடைய செய்தி தொடர்பாளராக எமது ஃபஸ்ரான் சர்வதேச மனித உரிமை பேரவையின் ஊடகத்துறை, அதே போன்று தேசமானிய தேச கீர்த்தி, இது போன்று பல 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 சமூக சேவைகளை முன்னின்று செயல்படக்கூடிய எமது சகோதரர் ஃபஸ்ரான் அவர்களையும், அதே போன்று எமது ட்விங்கோமலை பொறுப்பாளர் சகோதரர் ரொஹான் அவர்களையும், அதே போன்று இங்கே எமது விசேட அதிதியாக கலந்து கொண்ட மிஸ்டர் பெர்னாண்டோ அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் உலமாக்கள், கண்ணியவான்கள், எமது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அன்சாராஜி அவர்களையும் நான் இங்கு வருகை தருவது வருக என்று அழைப்பதோடு அனைவருக்கும் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜீனத் லேடிஸ் கிளப் இன்று வந்து பெண்கள் என்றால் பெண்களுடைய வேலை திட்டம் என்று சொல்வது குடும்பத்தை பராமரிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதலான இடங்களில். இவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த லேடிஸ் குரூப் ஜீனத் லேடிஸ் குரூப்பை நாங்கள் இங்கு அடையாளப்படுத்துகிறோம். காரணம் என்னவென்றால் இவர்களுடைய பணி நாம் செய்யும் இந்த பணி பொது சேவை. அது வந்து எல்லாரும் நினைக்கிறது அதோட வேல்யூ பொறுமதி அல்ல. நாங்கள் எதை செய்தாலும் ஒரு தேவை உணர்ந்து செயற்பட்டால், ஒருத்தருக்கு தண்ணி தாகம் எடுக்குது, அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா அதுவும் ஒரு சேவை, அதுவும் ஒரு சிறந்த சேவை. இவர்களை தேவையுடையவர்களை அடையாளம் கண்டு அந்த சிறப்பான ஒரு பணியை செய்வது என்பது அதுவும் பொது சேவையுடைய பிரதான நோக்கம் விமர்சனம். எப்போ நாங்க பொது சேவைக்கு வந்துட்டோமோ அன்றைக்கே நாங்க எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் விமர்சனம். இந்த விமர்சனத்தையும் தாண்டி அடுத்த கட்டமா பொது சேவை செய்யறேன் அது எல்லாருக்கும் மேலாது. அதுக்குன்னு ஒரு மனப்பக்குவம் வேணும். அந்த வகையில நாங்க கடந்த சில காலங்களாக எமது எல்பி குரூப் சகோதரர்களாகவும் எங்கள் சர்வதேச மனித உரிமை உலக பணியினூடாகவும் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு எமக்கு உறுதுணையாக நிற்கும், வழிகாட்டியாக நிற்கும் எமது சகோதரர் VM மௌபிக் அவர்களை நான் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால் அவருடைய செயற்பாடுகள் வந்து முழுக்க எந்த நேரமுமே அவர் திங்க் பண்ணி கொண்டிருக்கிறது சர்வீஸ் மைண்ட். எப்பயுமே அவர் யோசிச்சு கொண்டிருப்பாரு நாங்க எப்படி யாருக்கு என்ன உதவி செய்யறது. எல்லாரையும் பேசுவாரு, பேசி பொதுவாக வந்து இப்ப நாங்க வந்து கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எங்கட தேவைக்கு நாங்க கேட்கறதுக்கே யோசிக்கிறது. ஒருத்தருக்கு நாங்க போயிட்டு எங்கட சொந்த தேவைக்கு நாங்க கேட்கக்குள்ள யோசிக்கிறது. ஆனா இவர் பொது சேவைக்காக வேண்டி பல பேருக்கு பல கால நேரங்கள் அவர் செலவிட்டு கொண்டு கோல் அடிச்சு கொண்டே இருப்பாரு. அதே மாதிரி ஒரு ஒரு வேலை திட்டத்தை யாராலும் செய்ய முடியாது. இப்ப நாங்க எங்களுக்கு இப்ப இதை பார்க்கக்குள்ள இது ஒரு இந்த ஏற்பாடு வந்து விளங்கும். இத ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட பாக்குறவங்க நினைப்பாங்க இந்த ஒரு சின்ன பொருளை கொடுக்கறதுக்கு இவ்வளவு இதா. நாங்க வந்து
ஒரு காட்டை ஒரு பெரிய தீ பொறி இதை உருவாக்குறதுக்கு பத்த வைக்கிறது ஒரு தீக்குச்சி தான். எங்களுக்கு ஒரு பெரிய தீ புலம்பு வேணும் என்று சொன்னா நாங்க உடனே தீ பிளம்பு எடுக்கலாம். நாங்க பத்த வைக்கிறது தீக்குச்சி சின்னது தான். தீக்குச்சில இருந்து வர நெருப்பும் சின்னது தான். அந்த நெருப்பு தான் மற்ற எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு சேர்க்கும். அந்த தீ பிளம்பா மாத்திரத்துக்கு தான் நாங்க இந்த ஏற்பாடை செஞ்சு கொண்டு வரோம். நாங்க ஏற்பாடை செய்யறது நாங்க வெறும் தீக்குச்சி தான். நாங்க இதுக்குரிய ஒளியை ஏற்றி வச்சுட்டு போவோம். இந்த ஒளியை நீங்க மென்மேலும் இந்த ஊரில் உள்ள தனவந்தர்களை நான் கேட்டுக்கொள்றேன், நீங்க மென்மேலும் நீங்க இதை தேவை அணிந்து நீங்க செயல்பட வேண்டும். அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு உறுதுணையா நாங்க நிற்போம். எங்களுக்கு நாங்க அதே நேரத்தில் நாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஒரு அறிவு தருகிறோம். சர்வதேச மனித உரிமை பேரவையுடைய எமது வைஸ் சேர்மன் மிஸ்டர் மௌரூப் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களும் ஒரு சிறந்த பொது சேவை பணியாளர். இன்னைக்கு கிளம்புல இருந்து இதுக்காக வேண்டிய டால் பண்ணி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி பல வேலை திட்டங்களையும் அவர் செய்து கொண்டு போறார். அதே மாதிரி எங்களோட ஊடகத்துறை பொறுப்பாளர் மிஸ்டர் ஃபஸ்லான், இவங்க அவ்வளவு பேரும் இது வந்து இதனுடைய நோக்கம் இந்த பயணத்துடைய நோக்கம் தனி மனித லாபம் ஹாரம் அல்ல. எங்களுக்கு எந்த ஒரு தனி எங்களுக்கு வந்து எங்களை நாங்க பப்ளிசிட்டி பண்ணவோ, எங்களை வந்து நாங்க அடையாளப்படுத்திக் கொள்ளவோ, இது எங்களுக்கு இதுல நாங்க வருமானம் பெறவோ இந்த நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாங்க செய்யும் இந்த சேவை திட்டங்களை பார்த்து மற்றவர்களும் முன் வரணும், முன் வந்து இதுக்குரிய உதவிகளை செய்யணும். அப்ப நாங்க உண்மைக்குமே நாங்க எல்பிடா மிச்சம் பேருக்கு தெரியாது. எல்பி லங்கா பாய்ஸ் சொல்லக்குள்ள இப்ப கூடுதலான ஆக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறது இவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனில சிஓ ஆகிக்கிறாங்க, HRM ஆகிக்கிறாங்க. இப்படி இல்ல, தேர் ஆர் லேபர்ஸ். அவங்க வந்து ஒரு அண்டன்றைக்கு மாசம் அவங்க தேடுற ஒரு குறுகிய ஒரு சம்பளத்துல ஒரு கணக்கை ஒதுக்கி இத மாதிரி ஒரு நட்பணியை செய்து கொண்டு போறாங்க. போன மாசம் நாங்க கண்ட மதீனா ஸ்கூலுக்கு போனோம். அங்கேயும் 120 பிள்ளைகளுக்கு பாடசாலை புத்தகங்கள், பாடசாலை புத்தக பைகள் இது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள். இப்ப அவர்களுடைய தூண்டுதலால் நாங்க சர்வதேச மனித உரிமை உலக பணியாளர் நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம். நாங்க போனது அவர்கள் எங்களை அழைத்தார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்லி நான் நேரம் காலத்திற்கு விரும்பல, நான் உதாரணம் செஞ்சு முடிக்கிறேன். நாங்க போனது அவர்கள் எங்களை அழைத்தார்கள் இதை பகிர்ந்தளிக்க சொல்லி. எதை பகிர்ந்தளிக்க சொல்லி? இந்த புத்தகங்களையும் புத்தக பைகளையும் பகிர்ந்தளிக்க சொல்லி. நாம் அங்கு சென்ற வேளை எங்களுக்கு ஸ்கூலால் ஒரு அதிபரால் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. பாடசாலையுடைய அதிபரால் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. எமது சகோதரர் மௌபிக் அவர்களுக்கு பாடசாலைக்குரிய சவுண்ட் சிஸ்டம் இல்ல. எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணிருக்கிறாங்க, அதுக்குரிய சவுண்ட் சிஸ்டம் செய்ய இல்லாது. எங்கட மௌபிக் பிரதர் உடனே எங்களுக்கு வந்திருந்த 2-3 பேரை பேசினாரு. அல்ஹம்துலில்லாஹ் செவ்வாய்க்கிழமை இல்லையா மௌபிக் பிரதர், இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முழு ஸ்கூலுக்கும் சவுண்ட் சிஸ்டம் செஞ்சு முடிச்சிட்டோம். முழு ஸ்கூலுக்கும் சவுண்ட் சிஸ்டம் செஞ்சு முடிச்சு நாங்க அதை கையளிக்கிறோம். வார செவ்வாய்க்கிழமை நாங்க போனது அங்க வெறுமனே புத்தக பை கையளிப்பதற்கு, அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டு வருவதற்கு. ஆனால் அவர்களுடைய தூண்டுதல், எங்களுடைய சகோதரர் மௌபிக் பிரதருடைய தூண்டுதல், அங்கு பல வருடங்கள் தேவையாக இருந்த ஒரு செயற்திட்டம் நிறைவடைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த விஷயத்தை பார்த்துட்டு அடுத்தாப்புல உள்ள சிறுவர் பாடசாலை அவங்களும் ஒரு இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சொல்லி பத்த வச்சது ஒரு தீக்குச்சி இன்றைக்கு பெரிய ஒரு எரிமலையா அங்க போயிட்டு கொண்டிருக்குது. அதனால நான் சொல்றேன், எல்லா ஊர்ல வந்து இப்படி தான் இன்றைக்கு கால நிலவரப்படி எல்லாருக்கும் கஷ்டம் தான். நாங்க வந்து ஒரு விஷயத்தை நாங்க செஞ்சு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியுமா, ஒரு விஷயத்தை நாங்க எல்லாத்தையும் நாங்க சரி தானே சாப்பிடுறதுக்கு ஒன்று சாப்பிட்டு பார்த்தா அது இன்ட்ரெஸ்ட் பட்டா நாங்க அதே தேடி போய் சாப்பிடுறோம். ஒரு விஷயம், ஒரு சாப்பாடு ஃபேவரட், எங்கட ஃபேவரட் ஃபுட்டா இருந்தா நாங்க கொஞ்சம் ட்ரை பண்றோம், அது எங்களுக்கு பிடிச்சிருது, நாங்க தேடி போயிட்டு சாப்பிடுறோம். அதே மாதிரி உதவி செய்யறத ஒரு தைனம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தைனம் சின்ன அளவுல யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எங்கட தனவந்தர்களுக்கும் நான் சொல்றேன், எங்கட இப்படித்தான் உதவின்னு சொல்றது எப்பயுமே நாங்க நிலத்துல வச்சு கொள்ளணும். பெரிய அளவுல செய்யறது மட்டுமே உதவி. மனசால நாங்க ஒருத்தருக்கு துவா செஞ்சாலும் உதவித்தான், ஒரு புன்முகல் பூத்தாலும் உதவித்தான், அது பெரிய சதக்காவே. அதனால நீங்க உதவி, நான் சொல்றேன், இன்னைக்கு உதவி செஞ்சு பாருங்க, யாராலையும் உங்களை ஸ்டாப் பண்ணலாம். ஏன் தெரியுமா? அது போதையா மாறிடும். உதவி செய்யறதே போதையா மாறிடும்.
உதவி செஞ்சு கொண்டே இருக்கணும், தூண்டிக் கொண்டே இருக்கும். அந்த தூண்டுதலை முன்னின்று செய்கிறவர் எங்கட டாக்டர் மௌஃபிக் அவர்கள். அதே போன்று இன்று எங்களை இந்த இடத்துக்கு அழைத்து எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை தந்து இந்த இடத்தில் இந்த நிகழ்வை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக நின்ற லேடிஸ் கிளப் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அந்த உறுப்பினர் அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் உங்களுடைய இந்த பொது சேவைகளுக்கு எங்களால் என்ற உதவிகளை நாங்கள் செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதை செய்கிறோம் என்றும் இந்த 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 பொருட்கள் அனைத்தையும் இங்கு வழங்கி வைப்பது லங்கா பாய்ஸ் எல்பி குரூப்புடைய அமைப்பினூடாக தான் வழங்கி வைக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, இலங்கை பூராவும் இவர்களுடைய இந்த சேவை நடந்து கொண்டு போகிறது. அதற்காக நான் விசேடமாக அதனுடைய தலைவர் திரு அஸ்கர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மென்மேலும் அவர் இது போன்ற பணிகளை செய்வதற்கு அல்லாஹ் அவருக்கு தேக ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வத்தையும் கொடுக்க நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.